பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாயிருக்கின்ற இயேசு கிறிஸ்துவினுடைய ஈடு இணையற்ற நாமத்தினாலே எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவினூடாக அல்லது எங்களுடைய ஃபேஸ்புக்கினூடாக எங்களுடைய ஒளிப்பதிவுகளை பார்க்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் இனிய அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 2024 ஆண்டு முடிந்து நாங்கள் 2025 ஆண்டுக்குள்ளே காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். இந்த புதிய வருடத்திலே எங்களுடைய ஊழியத்தின் சார்பாக எங்களுடைய யூடியூப் ஒளிப்பதிவுகள் மூலமாக ஒரு புதிய நிகழ்ச்சியை நாங்கள் தொடங்கலாம் என்று இருக்கிறோம். அந்த நிகழ்ச்சி என்னவென்று சொன்னால், இயேசுவுடன் சில நிமிடம் என்று சொல்லி ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் ஆரம்பிக்க இருக்கின்றோம். அந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நாங்கள் தேவனுடைய வசனத்தை இந்த வேகமாக சுழன்று கொண்டிருக்கின்ற இந்த உலகத்திலே, வேகமாக ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த வாழ்க்கையிலே ஒரு சிறிய நிமிடம் நாங்கள் ஒதுக்கி கர்த்தருடைய வசனத்தை தியானிப்பதற்கு நாங்கள் ஒதுக்கி இருக்கின்றோம். ஆகையினாலே எங்களோடு இணைந்து கொள்ளுகின்ற, எங்களுடைய வீடியோக்களை பார்க்கின்ற நீங்கள் ஒவ்வொருவரும் தொடர்ந்து எங்களுடைய யூடியூப் சேனலோடு சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் இணைந்திருங்கள். நாங்கள் கர்த்தருடைய வசனத்தை நாங்கள் தியானிக்க இருக்கின்றோம். அதே நேரத்தில் ஃபேஸ்புக் வாயிலாக, இன்ஸ்டாகிராம் வாயிலாகவும் நீங்கள் இந்த காரியங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம், தியானிக்கலாம். உங்களை புத்துணர்ச்சிக்குள்ளே கர்த்தருடைய வசனம் வழிநடத்தும் என்பதை நான் நிச்சயமாக உங்களுக்கு அறிய தர விரும்புகின்றேன். ஏனென்றால் வேத வார்த்தைகள் சொல்லுகிறது, வேத வார்த்தைகள் கர்த்தருக்கு நிகராக அங்கே பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே கர்த்தருடைய வசனம் ஒரு கிறிஸ்தவனுடைய மறுபுறப்படைந்த தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே, ரட்சிப்படைந்த தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே மிகவும் அத்தியாவசியமாக இருக்கின்றது. ஏனென்றால் நாங்கள் கடைசி நாட்களிலே, கடைசி காலப்பகுதிகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அநேகர் தேவ வசனத்தை பிழையாக வியாக்கியானம் செய்கிறார்கள், பிழையாக கற்றுக் கொடுக்கிறார்கள். அநேகர் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆனாலும் நாங்கள் சரியாக தேவ வசனத்தை தியானித்து கர்த்தரோடு இருக்கின்ற அந்த உறவிலே எங்களை கட்டிக்கொள்வோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை தொடர்ந்தும் ஆசீர்வதிப்பார். அவருடைய வார்த்தையினூடாக உங்களோடு பேசுவார். God bless you.